ப்ரோ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலாம் வாங்கன்னு கேட்டதுக்கு, அட ஜூஸ் குடிக்கிற காசுக்கு ஒரு மொஜிட்டோவே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் வந்த இடம் தாங்க இந்த ஜூஸ் ட்ரக். அட இது நல்லா இருக்கே, அட ஜூஸுக்கெல்லாம் ட்ரக்கை போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்ட் வாய்ஸோட இந்த யுகா ரிஸ்டோ பார் அப்படின்னு சொல்கிற இந்த ஜூஸ் ட்ரக்கை ஒரு வீடியோவாக எடுப்போமே அப்படின்னு சொல்லி போனால், தம்பி 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 அட நம்மளே எல்லாம் வீடியோ எடுக்காதப்பா, நாம் ஒரு ஷை டைப் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் வெக்கப்பட்டுட்டு இருந்தாருங்க. சரி அண்ணன் நீங்கள் ஆறுதலாக வெக்கப்படுங்க, நமக்கு ஒரு ஜூஸை போடுங்க, குடிக்கிறதுக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது, மண்டையெல்லாம் சூடாகிட்டு இருக்கு அண்ணன் அப்படின்னு சொல்ல அந்த அண்ணன் சொன்னார், இந்த போட்டு தாரேன் அப்படின்னு சொல்லி ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. நாம் இவங்க கிட்ட 2 மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோமுங்க. ஆமாங்க, ஒரு ஜூஸ் குடிக்கிற காசுக்கு, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிற காசுக்கு ஒரு மொஜிட்டோ குடிக்கலாமே அப்படின்னு சொன்னால் அது வேர்த்தா தானுங்க இருக்கும். ஆமாங்க, 2 மொஜிட்டோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மொஜிட்டோட விலை வந்து வெறும் 320 ரூபா தாங்க. பங்குனி வெயில் பல்ல காட்டும்னு சொல்லுவாங்க, சித்திரை வெயில் சிரிச்சுக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க. பல்ல காட்டி சிரிச்சு பார்த்த வெயில் எல்லாத்தையும் தாண்டி இந்த 8ஆம் மாத வெயில் அப்பப்பப்பா நம்மளை இருக்க விடுது இல்லைன்னு தானுங்க சொல்லணும். வெயில் கொடுமைக்கு புதினாவை மிக்ஸ் பண்ணி ஒரு மொஜிட்டோவை தாங்கன்னு கேட்டதுக்கு அந்த அண்ணன் இருந்துக்கிட்டு இருக்கிற தேசிக்காய் எல்லாத்தையும் வெட்டி ஆறுதலாக நமக்கு ஒரு ஜூஸை ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அந்த மொஜிட்டோவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாருங்க. அந்த டைமுக்குள்ள நமக்கு ஒரு கேள்வி அடி மனசில் போயிட்டுதுங்க. ஆமாம், மொஜிட்டோவா இல்லாட்டி மொஹிட்டோன்னு சொல்கிறதா? சில பேர் மொஹிட்டோன்னு சொல்லுவாங்க, சில பேர் மொஜிட்டோன்னு சொல்லுவாங்க. அதை நாம் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு அண்ணன்கிட்ட கேட்க, தம்பி கையில் கத்தி இருக்குது, கொஞ்சம் தள்ளி நில்லு, நீ மொஜிட்டோவோ மொஹிட்டோவோ நான் உனக்கு போட்டு தரத சத்தம் இல்லாமல் குடிச்சிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாருங்க. அத்தி வெயில் கொடுமையில் அண்ணன் நம்மளை போட்டு ஒரு ஜூஸை புளிஞ்சிட்டாருன்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு பொறுமையாக அண்ணன் ஸ்லோ மோஷனில் வெட்டுற அந்த மிக்ஸ் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நம்மளோட கையில் எப்படா ஜூஸ் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் வாரத்துக்காக நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணன் ஸ்லோ மோஷனில் ஜூஸ் போடுற கேப்பில் நாம் கேட்டோம், அண்ணன் உங்களோட கடையில் வேறு என்ன ஸ்பெஷல் ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவர் சலிக்காமல் சொன்னார், தம்பி நம்மள்ட்ட ஜூஸ் ஐட்டங்கள் மாத்திரம் இல்லை, நம்மள்ட்ட மில்க் ஷேக் இருக்குது, அதோட நம்மள்ட்ட ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த சின்ன ஒரு ஜூஸ் ட்ரக்குக்குள்ள அட இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கிறீங்களா? சரிண்ணா, அடுத்த முறை விரைக்கில் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ கூட குறைய போடாமல் நீங்கள் வடிவாக பார்த்து இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மொஹிட்டோவை சீஜி இல்லைன்னா ஒரு மொஜிட்டோவை போட்டு தாங்கன்னு சொல்ல அண்ணனும் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணினாருங்க. நான் ஒரு செல்ஃப் டிஸ்க்ளைமரை தந்துடுறதுங்க. அப்புறம் வீடியோ பார்த்துட்டு தம்பி இந்த போத்தலெல்லாம் அது இல்லை அப்படின்னுலாம் கேட்டுறப்படாது, இது எல்லாமே சுத்தமான ஜூஸ் ஐட்டங்கள் தானுங்க. அப்புறம் வீடியோவை பார்த்துட்டு அந்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருவேளை இது சோமபானமாக இருக்குமோ இல்லைன்னா அக்காமாலா கப்சியாக இருக்குமோன்னெல்லாம் யோசிச்சிடாதீங்க, இது எல்லாமே ஜூஸ் ஐட்டங்கள் தானுங்க. உண்மையிலே அண்ணன் ஜூஸ் போடும் பொழுதே நமக்கு டெம்ப்டிங் ஆகிட்டேன்னு தானுங்க சொல்லணும். அடிக்கிற வெயிலுக்கு அண்ணன் அவங்களோட ஸ்லோ மோஷன் எல்லாத்தையும் விட்டு சீக்கிரமாக அந்த ஜூஸை தாங்கன்னு அந்த மொஹிட்டோவை அச்சச்சோ சாரின்னு அந்த மொஜிட்டோவை நம்மள்ட்ட தந்துருங்க, நாம் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அண்ணனும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் வடிவாக கார்னிஷ் பண்ணி இந்த ஃபினிஷிங்கோட தூக்கி வச்சாரு பாருங்க அந்த ஜூஸை. அப்பா சொல்லவா வேணும், அதை அப்படியே எடுத்து குடிச்சா என்னன்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மொஜிட்டோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தந்துருந்தாங்க. வெறும் 320 ரூபாய்க்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதை குடித்து பார்த்தேன், உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த வெயிலுக்கு ஒரு இதமான ஒரு மொஹிட்டோ, ஐயையோ சாரிங்க, ஒரு மொஜிட்டோ இந்த சின்ன இந்த ஜூஸ் ட்ரக்கில் கிடைக்குதுன்னு சொன்னால் உண்மையிலே நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா நாம் ஃபுட் ட்ரக் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இந்த ஜூஸ் ட்ரக் இது தானுங்க நமக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. அதுவும் அதில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணின ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த ஜூஸாக இருக்கட்டும், அல்டிமேட்டுன்னு தானுங்க சொல்லணும். இந்த வெயிலுக்கு ஒரு இதமான ஜூஸாக இருந்துச்சுங்க. நாம் ஜூஸை குடித்து பார்த்துட்டு அடே நல்லா இருக்குதே, ஒரு 2 பார்சல் எடுத்துகிட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லி நாம் யோசிச்சு அண்ணன்கிட்ட கேட்க அண்ணன் சொன்னார், தம்பி நான் உனக்கு பேஷன் ஃப்ரூட்டை போட்டு உனக்கு ஒரு மொஜிட்டோ ஒன்று செய்து தாரேன், நீ வீட்டை போய் குடிச்சு பாரு, செம்மையாக இருக்குமென்று சொல்லி சொன்னார். அப்புறம் என்ன நாம சொல்லவா வேணும், நாம குடிச்சது மாத்திரம் இல்லாம அப்படியே நாம பார்சலையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோமுங்க. அந்த அண்ணனை பாருங்க, அந்த பார்சல் போடும் பொழுது அது கீழே விழக்கூடாது, சிந்தக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு கேர் பண்ணி அந்த ஜூஸை பார்சல் பண்றாருன்னு பாருங்களேன்.
அண்ணனின் அன்புக்கு நான் அடிமை என்ற மாதிரி இந்த ஜூஸ் ட்ரக்குக்கு நாம் அடிமை என்றே சொல்லணுமுங்க. உண்மையிலேயே ஒரு வேர்த்தான ஒரு ஜூஸ் என்று தானுங்க சொல்லணும். என்னென்னு சொன்னால் ஒரு 5 ஸ்டார் ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மொஜிட்டோ ஸ்டைல் இந்த ஒரு சின்ன ஒரு ஜூஸ் ட்ரக்கில் இருக்குன்னு சொன்னால் அது நமக்கு ஆச்சரியமாக தானே இருக்கும். நான் வீட்டை போய் குடிச்சு பார்த்தோம். அந்த ஃபெஷன் ஃப்ரூட்டில் அவங்க தந்துருந்த அந்த மொஜிட்டோ வேறு லெவலில் இருந்துச்சுதுங்க. என்னடா காசை வாங்கிட்டு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் எல்லாம் செய்கிறான்னு சொல்லி யோசிச்சிடாதீங்க. நாம் குடித்த வாங்கின ஜூஸுக்கு எல்லாம் பேமெண்ட் எல்லாம் செய்துட்டு தானுங்க நாங்கள் வலிக்கிட்டோம். நாம் எதேர்ச்சியாக சந்தித்த இந்த ஜூஸ் ட்ரக் உண்மையிலேயே வேறு லெவலாக இருந்துச்சு. அப்புறம் என்ன, அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிட்டு நம்ம பாய் பாய் அண்ணா தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்மளோட வாகனத்தை எடுத்துகிட்டு நம்ம வலிக்கிட்டோமுங்க. அப்புறம் இந்த ஜூஸ் ட்ரக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு சந்திக்கு வந்து திருநெல்வேலி சந்திக்கு போகிறதுக்கு இடையில் நீங்கள் மீட் பண்ணுற ஒரு ஜங்ஷனில் இந்த ஜூஸ் ட்ரக் இருக்குதுங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நீங்கள் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் பாய்.